இந்த ஈர்ப்பு விதியில மிரர் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக். இன்னைக்கு இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள்ல பலரும் இந்த மிரர் டெக்னிக்கை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய நபர்களா இருக்காங்க. நீங்க ஏற்கனவே இந்த மிரர் டெக்னிக் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வித்தியாசமானது. நீங்க இப்ப மிரர் முன்னாடி நின்று இந்த மிரர் டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கும்போது, நான் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை என்னோட மைண்டில் நான் நினச்சிக்கிறேன். இல்லைனா நான் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வீட்டை நான் நினச்சிக்கிறேன். இல்லை நான் ஈர்க்கணும்னு நினைக்கக்கூடிய காரையோ ஒரு தொழிலையோ ஜாபையோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கற்பனையில் நினச்சிக்கிறேன். இல்லை நான் இது சம்மந்தமான ஒரு அஃபர்மேஷன் கிரியேட் பண்ணி அதை நான் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மிரர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது சரியா அப்படின்னா இல்லை. மிரர் டெக்னிக்குடைய பயன்பாடு அப்படிங்கிறது வேறு விதமானது. நீங்கள் கோல் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. மிரர் முன்னாடி நின்றுட்டு நீங்கள் உங்களுடைய கோலை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளில் எத்தனையோ இருக்குது. அதை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் உங்களுடைய கோலை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த மிரர் டெக்னிக் அப்படிங்கிறது உங்களோட கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. உங்களுடைய செல்ஃப் லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. உங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கிறது நீங்கள் தான். நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது நீங்கள் வேற யாரோ ஒரு பர்சனை பற்றி நினைப்பீங்களா? இல்லை நீங்கள் ஒரு வீட்டை பற்றி நினைப்பீங்களா? ஒரு காரை பற்றியோ ஒரு தொழிலை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா? உங்கள் முன்னாடி நீங்கள் நிற்கும்போது நீங்கள் உங்களை பற்றி நினைக்கணும். உங்களுடைய குணங்களை பற்றி நினைக்கணும். நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தணும். உங்களை பெருமைப்படுத்தணும். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும். அந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லணும். கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பாசிட்டிவாக சொல்லணும். அந்த உணர்வை உங்களுக்கு உருவாக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மிரர் டெக்னிக்குடைய பயன்பாடு அதுதான். நீங்கள் அதை பண்ணாமல் உங்களுடைய கோலை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு கோலை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கோல் பற்றி நினச்சா இந்த பிரபஞ்சம் நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். கோல் பற்றி நீங்கள் உணர்வுபூர்வமாக கண்ணாடி முன்னாடி நின்று தான் நினைக்கணும்னு இல்லை. வேற எங்காவது நின்று நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை தரும். அது உணர்வோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் கற்பனையில் அதை நினைக்கிறீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இதை கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் உங்களை பற்றி நினைக்கணும். உங்களுடைய செல்ஃப் லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மிரர் டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது முக்கியம் தானா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஏன்னா இந்த செல்ஃப் லவ் முக்கியமே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி தான் தோணும். ஏன்னா நான் என்னோட இலக்கை நோக்கி நான் போயிட்டு இருக்கும்போது எதுக்காக செல்ஃப் லவ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் இப்போ தேவைதானா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் நம்மளோட ஹெல்த்துக்காக கூட நிறைய பேர் நன்றி கூட எழுத மாட்டாங்க. அவங்களோட கோல் பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த கோல் அடைஞ்சிட்டா போதும் அப்படின்னு அந்த கோலில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்கே செல்ஃப் லவ் தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் ஒரு நபரை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக விசுவலைஸ் பண்ணுறீங்க. அவங்க ஏற்கனவே உங்கள் கூட தான் இருக்கிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. அப்படி இருந்தால் அந்த யூனிவர்ஸ் தரும் நம்புறீங்க. அது உண்மைதான், அது நடக்கும் தான், அதுக்கான சூழல் உருவாகும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த நபர் உங்களை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை பார்க்கணும். உங்களை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்குள்ள உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள உங்களை பற்றி என்ன மாதிரியான எண்ணங்களை போட்டிருக்கீங்க அதை பொறுத்து தான் சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களை நினைப்பாங்க. இது புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் என்னை வெறுக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு எந்த விதமான ஹெல்ப்புமே பண்ணுறதில்ல, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க என்னை பார்க்கக்கூடிய அந்த விதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சத்தியமாக எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க உங்களை பார்க்கக்கூடிய விதம் அப்படிப்பட்டது கிடையாது. நீங்கள் உங்களை பார்க்கக்கூடிய விதத்தை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத அவங்க உங்ககிட்ட காட்டுறாங்க. கண்ணாடி மாதிரி அவங்க காட்டுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிருக்கிற விஷயத்த பார்த்துட்டு அவங்களையே திருப்பி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்லைன்னா ஏற்கனவே ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை எப்படி பார்க்கணுமோ அப்படி நீங்கள் முதல்ல உங்களை பார்க்கணும். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பார்வை இருந்தால் தான் அவங்க உங்களை அப்படி நடத்துவாங்க. உங்களை இவங்களாம் திட்டுறாங்க, இவங்க சரியாக நடத்த மாட்டேன்றாங்க, உங்களை மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் அப்படி தான் உங்களை நினைக்கிறீங்க.
அதனால தான் அப்படி நடக்குது. சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களை உங்களுக்கு பிடிக்கணும். உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அப்போ தான் அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த உலகத்திலேயே உன்னை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். யார்கிட்டயே ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்காக அவங்க பின்னாடி சுற்றி இருப்பீங்க. ஆனால் என்னைக்காவது உங்ககிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சிலர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் தன்னை நேசிக்கிறதே இல்லை. கண்ணாடியில் உங்களுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்து இந்த உலகத்திலேயே உன்னை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க, தொடர்ந்து செயல்படு, உன் கூட நான் எப்பவும் உனக்கு துணையாக இருப்பேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். இந்த உலகத்தில் உன்னை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னை விட எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சிலருக்கு தோணும். சிலருக்கு என்னை விட என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல உங்களை தான் நீங்கள் முன்னிறுத்தணும். உங்கள் மேலே தான் அதிகமான செல்ஃப் லவ் அப்படிங்கிறது இருக்கணும். முதல்ல நீங்கள் உங்களை முன்னிறுத்தும் போது தான் உங்களை சுற்றி எல்லாரும் தேடி நிற்பாங்க. அந்த முதலிடத்தை உங்களுக்கு தரணும். அப்போ தான் எல்லாரும் உங்கள் பின்னாடி வருவாங்க. நீங்கள் உங்களுக்கு முதலிடத்தை தராமல் வேறு சில நபர்களுக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பின்னாடி நீங்கள் போகிற மாதிரி ஆயிரும். அவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் கட்டுப்படுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக காயப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்ய முடியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். உங்களுடைய செல்ஃப் லவ் அப்படிங்கிறது கம்மியாகும் போது அதை அந்த முதலிடத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது உங்களுடைய செல்ஃப் லவ் ரொம்ப கம்மியாகும் போது நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்களால் செய்ய முடியாமல் போகலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும். நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க, தொடர்ந்து செயல்படு அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த வாக்கியத்தை எதுக்காக நான் வச்சுருக்கேன்னா, நீங்கள் சரியாக முன்னேறலை, சரியான விஷயங்களை செய்யலை, வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கீங்க, நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். என்னடா நம்ம நினச்ச விஷயத்த சரியாக செய்ய முடியலையே, நம்மளால் தொடர்ந்து முன்னேறி போக முடியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீல் அப்படிங்கிறது இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இந்த கில்ட் ஃபீல் வரதான் செய்யும். அப்போ இதை உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கண்ணாடி பார்க்கும்போது இந்த வார்த்தையை சொல்லணும். நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க, தொடர்ந்து செயல்படு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லணும். உங்களுக்கு நீங்களே அதை ஞாபகப்படுத்தணும். உங்களால் சரியாக முன்னேற முடியாமல் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கில்ட் ஃபீல் உங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னேற விடாமல் அப்படியே தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ அதை உடைக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை ஒவ்வொரு முறையும் சொல்லணும். இது உங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணும். நம்மளுடைய இலக்குகளுக்காக இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம், ஒரு ஆக்ஷனில் இறங்கியிருக்கோம், ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கோம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இயங்கியிருக்கோம், நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம், தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாகும். அடுத்து நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு எதுக்காக அந்த வாக்கியத்தை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட துணைக்கு யாருமே இல்லை, நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி தனியாக தான் இருக்கோம், நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம தனியாக தான் போராடிக்கிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தர் துணைக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும், நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை நமக்குள்ளே தோண ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு துணையாக நம்மளே முதல்ல நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இதை சொல்லும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். அதுக்காக தான் இந்த வாக்கியத்தை சொல்கிறோம். இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இந்த மிரர் டெக்னிக்கை எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படின்னா, ஒரு நல்ல மிரர் வாங்கிட்டு அதை க்ளீனாக தொடச்சி சரியான இடத்துல மாட்டி தினமும் காலையிலையும் நைட்டு ஒரு 3 முறை மூச்சை நல்லா இழுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த வாக்கியத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. சிலர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா 4 நாள் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 4 நாள் தான் பண்ணுவோம். அதனால் இதையெல்லாம் தூக்கி போடுங்க. ஜஸ்ட் நீங்கள் எப்போல்லாம் கண்ணாடி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 15 செகண்ட் தான் தேவைப்படும். இந்த 4 வாக்கியங்களை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 செகண்ட் தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் கண்ணாடி பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்காக எந்த விதமான ஒரு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு கண்ணாடி, ஒரு பைக் கண்ணாடி பார்க்குறீங்க, ஹேர் ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் காலையில் குளிக்கிறீங்க, பாத்ரூம் கண்ணாடி பார்க்குறீங்க, அப்போ சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது மேக்கப் போடுறீங்க அப்படிங்கும்போது அப்போ கண்ணாடி பார்க்கும்போது அப்போ சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2லேருந்து 4 தடவை இல்லை 5 தடவையாவது கண்ணாடி பார்ப்பீங்கல்ல, அப்போல்லாம் அதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 15 செகண்ட் தான் ஆகும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சொல்லுங்கள். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, டக்குன்னு ஒரு இடத்துல உள்ளே போகணும்,
பைக்கில் கண்ணாடி இல்லை ஒரு காரில் வந்து கண்ணாடி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்கிற டைம் இல்லை அவசரத்தில் போகணும் அப்படிங்கும்போது ஐ லவ் யூ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அதை மட்டும் சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் போகலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் கண்ணாடி பார்க்கும்போது இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இப்படி ஞாபகத்தில் இருந்து அதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லணும். வெறும் 15 செகண்ட் தான் ஆகும். இதை வந்து வாய் விட்டு தான் சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இதை வந்து உங்களோட மனசுக்குள்ளே கூட நீங்கள் நினச்சிக்கலாம், மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்களுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்து இதை வந்து உங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு நன்றிக்குரிய நபராக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இது வந்து அதிகமாக வேலை செய்யும். நீங்கள் அதிகமான அளவில் நன்றிக்குரிய நபராக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லும்போது அதிகமான உணர்வு வெளிப்படும். உங்கள்கிட்ட கம்மியான அளவு தான் நன்றிக்குரிய விஷயங்கள் இருக்குது, மோசமான விஷயங்களால் நீங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லும்போது உங்களுக்கு பெருசாக உணர்வே வராது. எப்போ நீங்கள் அதிகமான நன்றிக்குரிய விஷயங்களை நினைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இது அதிகமாக வேலை செய்யும். இன்னொரு விஷயம், உங்களுடைய கோலில் நீங்கள் எப்போ இறங்கி வேலை செய்கிறீங்களோ இல்லை எப்போ அதை பற்றி சிந்திக்கிறீங்களோ, அதை பற்றி பிளான் பண்ணுறீங்களோ, ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பாவது பண்ணுறீங்களோ அப்போ வந்து இதனுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, மிரர் முன்னாடி நின்றுட்டு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீ எங்கே தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கேன்னு உங்களோட கான்சியஸ் உங்களை கேள்வி கேட்கும். நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லுவீங்க. நீ எங்கே சரியான பாதையில் போயிட்டுருக்க, நீ சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்க அப்படின்னு வந்து உங்களோட கான்சியஸ் உங்களை கேள்வி கேட்கும். இந்த மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு சம்மந்தமில்லாத வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் மிரர் முன்னாடி நின்று அதை சொல்லும்போது உங்கள் கான்சியஸ் உங்களை கேள்வி கேட்கும். நீ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நன்றி எழுதுகிற பழக்கமோ இல்லை நன்றியை சொல்கிற பழக்கமோ இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆக்ஷன்ஸில் சில வேலைகளை செய்கிறீங்க, இல்லை அதை பற்றி அட்லீஸ்ட் சிந்திக்கிறீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தை அது சம்மந்தமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க, தொடர்ந்து முன்னேறுன்னு சொல்லும்போது ஆமாம் என்னோட கோலுக்காக இன்றைக்கி நான் சிந்திச்சிருக்கேன், அதை பற்றி பிளான் பண்ணியிருக்கேன், நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன், நான் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். சிலருக்கு ஒரு கேள்வி வரும், நான் இது வரைக்கும் என்னோடய இலக்குகளுக்காக எந்த வேலையும் செஞ்சதில்லை, இன்றைக்கி கூட நான் சோஷியல் மீடியாவில் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்றைக்கி நான் என்னோடய மிரர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாமா, இல்லை நாளைக்கு நான் வந்து ஃபுல் டே சோஷியல் மீடியாலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஏதாவது படமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த அன்றைக்கி நான் வந்து இந்த மிரர் டெக்னிக் ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில், நீங்கள் தாராளமாக அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போ இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. முதல்ல அப்படி தான் இருக்கும், பெருசாக உணர்வு இல்லாத மாதிரி இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு சூப்பரான படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க, டக்குன்னு கண்ணாடி பார்க்கும்போது நீ தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்க, தொடர்ந்து செயல்படு, இந்த உலகத்திலே ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கான்சியஸ் கேள்வி கேட்கும். இருந்துட்டு போகட்டும், திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அது ஏற்றுக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய சப்கான்சியஸில் ஆழமாக பதியும், இயல்பாக இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இப்போ இருந்து சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் அடுத்தடுத்து ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ண தான் போகிறீங்க. தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரி, நான் சொன்ன அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன வார்த்தைகள் தோணுதோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், வேறு சில வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம். நான் சொன்னது என்னென்னா, இந்த உலகத்திலேயே வந்து உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க, தொடர்ந்து முன்னேறு, உன் கூட எப்பவுமே நான் இருக்கேன், ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க உங்களை சார்ந்ததாக இருக்குது. நீங்கள் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தொடர்ந்து முன்னேறணும், உங்கள் கூட எப்போ நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ என்னென்னா, ஒவ்வொரு முறை மிரர் பார்க்கும்போதும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தற்போதைய செயல் பர்ஃபெக்டாக இருக்குது, தொடர்ந்து முன்னேறு, எப்போவுமே உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுனாலும் தாராளமாக பயன்படுத்துங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் உங்களுடைய இலக்குகள் சார்ந்த அந்த வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, உங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த வார்த்தைகளாக இருக்கணும். நான் சொன்ன வார்த்தைகளாகட்டும் இல்லை நீங்களாக சில வார்த்தைகள் தயார் பண்ணாலும் ஆரம்பத்தில் அது உங்களுடைய மனசில் பதிகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஒரு சில முறை நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் மனசில் பதியும். இல்லை முன்னாடியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி அதை பாக்கெட்டில் கூட வச்சுக்கோங்க. ஒரு 2-3 முறை நீங்கள் பார்த்து படித்து நீங்கள் சொல்லுங்கள், படிச்சுட்டு கூட சொல்லுங்கள், இல்லை பார்த்து அப்படியே படிங்க. அதுக்கப்புறம் மனசில் ஆழமாக பதிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பர் விட்டுட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் மிரர் பார்த்து பேசலாம். நான் சொன்ன வார்த்தைகளை திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுனாலும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர் நீ தான், நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க, தொடர்ந்து செயல்படு, உனக்கு துணையாக எப்போ நான் இருக்கேன், ஐ லவ் யூ. இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க.
இங்க நீ அப்படின்னு நான் சொன்ன இடத்துல நான் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க போட்டாலும் சரிதான். அது கூட சரியானதா, நீங்க அப்படியும் பயன்படுத்தலாம். இந்த மிரர் டெக்னிக்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஏற்கனவே உங்களுக்கு அது கிடைச்சிட்ட மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப அப்படிதான் இருக்கீங்க, நீங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இங்க அதுதான் முக்கியம். மிரர் டெக்னிக் பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து சரியான ஈர்ப்பு விதி பத்தி கத்துக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல அந்த பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிரர் டெக்னிக் பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் SS பாலா. நன்றி.